ரோமோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த நல்லா நடக்க வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, கதிர் அந்த பொண்ணை காப்பாத்தின விஷயம் சோசியல் மீடியாலாம் பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அது இல்லாம நியூஸ் சேனல்ல இதை பத்தி நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்து வீட்டுல இருக்கவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, கதிரை பெருமையா பேசுறாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, பக்கத்து வீட்லயே இந்த நியூஸை பார்க்கலாம். ஆமாங்க, முத்துவேல் சக்திவேல்லாம் டிவியில அந்த நியூஸை பார்க்கலாம். ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா மாரியும் காந்திமதியும் கண்டிப்பா அவங்களை கிண்டல் பண்ற மாதிரி ஏதாவது பேசுவாங்க. ஏற்கனவே வைத்திருச்சில் இருக்க சக்திவேலுக்கும் குமாருக்கும் அவங்க பேசுறது இன்னும் கடுப்பாகும். இதை தவிர நாளைக்கு பாண்டியனுக்கும் கதிருக்கும் ஒரு எமோஷனலான சீன் வச்சிருக்காங்க. ஆமாங்க, என்ன நடக்குதுன்னா, கதிர், செந்தில், சரவணன், அதுக்கப்புறம் பழனி எல்லாருமே மொட்டை மாடியில தூங்குறாங்க. அவங்களாம் தூங்கின பின்னாடி பாண்டியன் மாடிக்கு வராரு. கதிர் உடம்புல இருக்க காயத்தெல்லாம் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாரு, கண் கலங்கி அழுகிறாரு. இது எல்லாத்தையுமே கதிர் தூங்குற மாதிரி கவனிச்சுட்டு தான் இருப்பாரு. கதிருக்கு எமோஷனலா தான் இருக்கு. பாண்டியன் கிளம்புன பின்னாடி நம்ம அப்பா நம்ம மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு சொல்லி கதிரும் கண் கலங்குவாரு. இந்த மாதிரி சீன்ஸ்லாம் நாளைக்கு வருங்க. அடுத்து நடக்க போற ஒரு முக்கியமான சம்பவம்னா, குமாருக்கு அரசிக்கு நடக்கிற கல்யாணம் தாங்க. ஆமாங்க, ஆல்ரெடி அரசி தாலியோட நிக்கிற மாதிரி சில இமேஜ் எல்லாம் சோசியல் மீடியால லீக் ஆயிருக்கு. அநேகமா அந்த கல்யாணம் ஒரு கட்டாய கல்யாணமா தான் இருக்கும். ஏன்னா இவ்வளவு குயிக்கா குமாரால அரசியை காதலிக்க வச்சு அவங்களை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுலாம் நடக்காத காரியம். என்ன நடந்திருக்கும்னா, குமார் எவ்வளவு முயற்சி பண்ணியிருப்பாரு. ஆனா அரசி அவரை கண்டுக்கவே மாட்டாங்க. ஒரு கட்டத்துல குமாரும் இதெல்லாம் சரிபட்டு வராதுன்னு சொல்லிட்டு அரசியை கடத்தி கொண்டு போய் கட்டாய கல்யாணம் பண்ணலாம். அந்த ஐடியாவை கொடுத்தது சக்திவேலா கூட இருக்கலாம். ஒருவேளை இப்பெல்லாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா ரெண்டு குடும்பத்துக்கு இடையில ஒரு பெரிய பிரச்சனை வரும். இதுல பாண்டியன் என்ன முடிவெடுப்பாரு? சக்திவேலு வீட்டுக்கு அரசியை அனுப்பி வைப்பாரா, இல்ல இந்த கல்யாணம்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டு அரசியை வீட்டிலே வச்சுப்பாரான்னு தெரியல. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.